தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆலூர் ஷானவாஸ் அவர் சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி ஒரே இடத்துல உட்கார வச்சு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது டோட்டலா நாம் தமிழர் கட்சியின் அரசியலை அப்படியே எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்றீங்க நீங்க அப்படின்றத ரொம்ப நாகரிகமா சொல்லி இருக்கிறார். ஆனா அதாவது அந்த வார்த்தையில அவர் பேசின விதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு நாகரிகம் இருக்கும். ஆனா செருப்படி பதில்கள் நிறைய இருக்கும். அதுல நாகரிகமா ஒரு செருப்படி தர்றதுல அந்த ஸ்பீச் நீங்க ஒரு உதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. ஆலூர் ஷானவாஸ் என்ன மாதிரியான ஒரு நாம் தமிழர் கட்சி அந்த போலி பிம்பத்தை அப்படியே தோல் உரிச்சு காட்டியிருக்க. போன வாரம் தமிழ் கேள்வி செந்தில் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணி பிஜேபியை ஓட விட்டாரு. இன்னைக்கு ஒரு தன்னுடைய திறமையான ஒரு பேச்சினால என்ன மாதிரி எனக்கு அது புரியல. என்ன ஷானவாஸ் இவங்க சொல்ற அந்த கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு நியாயமான தரமான, அதாவது தாங்கிட்ட ஒரு அறிவு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை ஒரு நேர்மை இருக்கு. அந்த நேர்மையும் நம்ம ஆற்றலையும் ஒன்னா வெளிப்படும் போது எவ்வளவு ஒரு ஃபயர் ஆகும்னா அந்த ஃபயர் தான் அதுல தெரிஞ்சுது. உண்மையாகவே சொல்றேன், விசிகாவில் அவர் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். அது ஒரு சிறப்பான ஒரு நபர் தான் ஆலூர் ஷானவாஸ். அவர் என்ன அப்படி ஒரு சம்பவம் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேளுங்க. பிரபாகரன் அவருடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ அரசியலை நெருக்கடி பொழுதில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மிகப்பெரிய நெருக்கடி பொழுது 2002 பொடா சட்டம் இருக்கும் போது ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் எங்க தலைவர். 2009 சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதகம் அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்துக் கொடுத்தோம். இதுதான் உண்மை. அதாவது அங்க இலங்கையில மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. உச்சக்கட்ட போர் அது. அப்போ அதுக்கு முன்னாடியே, அதாவது அது போர் முடிவடைறதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அண்ணன் திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க இருக்கிற பத்திரிகைகள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிச்சு. அங்க விடுதலை புலிகள் சார்பில் ஒரு 10 பேர் இறக்குறாங்கன்னா அந்த பக்கம் ஒரு 6 பேர் இறப்பாங்க. இப்போ சாவு எண்ணிக்கையை நான் டெய்லியும் பேப்பர்ல பார்ப்பேன். அப்போ ஒரு சாவு எண்ணிக்கை அவங்களுக்கு கூடி இருந்தான்னா அவ்வளவு சந்தோஷப்படுவோம் நான். ஏன்னா நம்ம தமிழர்கள் அங்க போராடுறாங்க, ஒரு போரிடுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவலுடன் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, பொழுது வெடிஞ்ச உடனே இந்த மாதிரி போர் நடக்குது, இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏதாவது இடத்த கைப்பற்றுவாங்க, இந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க, அந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க, ஒரு சின்ன சின்ன ஏரியாவை கைப்பற்றுவாங்க. இது ரெகுலரா நியூஸ்ல போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் சீமான் யாருன்றதே தெரியாது. அப்போ இந்த கோவை ராமகிருஷ்ணன் நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ ஒரு ஆயுதங்களை நம்ம இந்திய அரசு இலங்கைக்கு கொடுக்குறாங்க. இவர் ஒத்த ஆளை போயிட்டு அன்னைக்கு போயிட்டு நிக்கிறாரு. அந்த பெரிய டேங்கர்ஸ் எல்லாம் போது அந்த பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போற அந்த லாரியை தடுக்கிறாரு. அது லைவ்ல அப்போ சன் நியூஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ இந்த ஒத்த ஆளா அப்படியெல்லாம் ஒரு டெடிகேஷனா பெரியாரிஸ்டுகள் போராடி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்றானுங்கன்னா, இந்த தெரியாத இளைய தலைமுறை என்ன பண்றானுங்கன்னா, சீமான் தான் விடுதலை புலிகளுக்கான ஒரே பிரதிநிதி அப்படின்ற. அடுத்து ஒரு விஷயம் கேக்குறாங்க, நீங்க பிஜேபி கிட்டயே ஆர்எஸ்எஸ் கிட்ட, அதாவது இதுக்கு முன்னாடி டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தாங்க பிஜேபி கிட்ட. அது ஒரு தனி டாபிக். அவங்க கலைஞர் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றை வச்சு அதுல 3 பாயிண்ட்டை இந்த விஷயம் 3 முக்கியமான விஷயத்த நீங்க உங்களுடைய ஆட்சியில செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற விஷயத்தோட தான் அந்த ஆட்சியில பயணம் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வேற, விசிகாவும் அப்போ கொஞ்சம் கூட இருந்தது. அப்போ என்ன விமர்சனம் வந்தது. அப்பவே அண்ணன் திரும்ப ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனா அது தவறுன்னு ஒத்துக்கிறாரு. இங்க நாங்க முன்னாடி பண்ண விஷயம் தவறு, அந்த தவறை
நாங்க இப்போ புரிஞ்சுக்கணும். ஆனா இனி நாங்க பண்ண மாட்டோம். சில எலெக்ஷன்ல வந்து எங்க கிட்ட வந்து அங்க அலைன்ஸ் போகிறத பார்த்தாங்க. அண்ணன் திருமாவுக்கு வந்து பெரிய பெரிய போஸ்டிங் கொடுக்குறோம், மந்திரி ஆக்குறோம், எத்தனையோ கோடிகள் வந்து பேரம் பேசினாங்க. ஆனா நாங்க போகல. ஏன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பண்ண தவிர நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றத ஆணித்தரமா சொல்றாரு. அந்த ஸ்பாட்லயே அடிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, தவறான முன்னுதாரணத்தை எடுத்து நீங்க ஏன் அரசியல் பண்றீங்க? நல்ல கேளுங்க அதை. நினைக்கிறீங்களா? திமுக திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா? அந்த கூட்டணி அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீசிக்க இருந்தா இடம்பெற்றோம். அது தப்பான முடிவா சரியான முடிவா? தப்பான முடிவு. தப்பான முடிவு. அப்போ ஒரு தவறான முடிவை அல்லது எங்கள் காலத்தில் ஏற்பட்டு விட்ட ஒரு பிழையான முடிவை இந்த தில்லு வந்து எவனுக்காவது இருக்கா? இந்த தில்லு இந்த நேர்மை இந்த நெஞ்சுரம் வந்து எவனுக்காவது இருக்கா? தவறான முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்றதுக்கு எங்கள் ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட போது எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு எப்படி சரியான முடிவு? அது எப்படி ஒரு முன்னுதாரணமான முடிவா இருக்க முடியும்? அது முன்னுதாரணமா இருக்க முடியாதுல்ல? அதை கொண்டு வந்து நீங்க திரும்ப திரும்ப பேசி உங்கள் தவறுக்கு அதையே நியாயப்படுத்துகிறீர்கள். இதுதான் பாயிண்ட். நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக்கு அந்த இது தூக்கின்னு வந்து காட்டுறீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆளா இருப்பீங்க. நீங்க தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. கரண்ட்ல தவறு பண்றீங்க. நீங்க கரண்ட்ல வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க. கரண்ட்ல வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழல் அரசியல்ல ஓட்டை திருடிட்டு இருக்கான். ஒரு ஓட்டை திருடி ஒரு ஸ்டேட்ல வந்து அவன் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு முதலமைச்சர் 20 வருஷமா இருக்காரு. அந்த முதலமைச்சர் திருப்பியும் வந்து 21வது வருஷம் முதலமைச்சர் ஆகிறான்னா அது ஏதாவது லாஜிக் இருக்கா? அப்போ அந்த மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி அங்க ஒருத்தன் ஜெயிக்க வைக்கிறான்னா அந்த ஞானேஷ்குமார்ன்ற ஒரு தேர்தல் கமிஷனரும் இந்த பிஜேபியும் சேர்ந்து அந்த ஸ்டேட்லயே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. மிக மோசமா ஓட்டு திருடி இவ்வளவு ஜனநாயக படுகொலை நடக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இவ்வளவு கேவலமான எச்ச அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பெரியாருடைய எதிர்ப்பு. அப்போ இதுதான் அவங்க எப்போ பண்ணிட்டாங்க. அந்த தவறை வந்து முன்னுதாரணம், அந்த தவறை வந்து சுட்டி காட்டி நீங்க பண்ற தவறை வந்து மறைக்கிறதுக்கு பாக்குறீங்க. மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் பிசிகாவும் போகவில்லை, திமுகவும் போகவில்லை. கடந்த காலத்துல இருந்து பெற்ற படிப்பனை இருந்தாலும் அந்த முடிவுக்கு வர்றோம். அதை தவிர நீ செஞ்சிடக்கூடாது. அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது. தோற்றாலும் பரவாயில்லை. எங்க தலைவர் சொல்றாரு, தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவை தான் எடுப்பேன் என்று சொல்கிறார். என்ன படிப்பேன் என்று சொல்கிறார்? நான் தான் சொல்றேன். விஜய் மேடல போய் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி அந்த பக்கம் கேட்டிருக்கிறோம். ஏன் நீங்கள் தப்பி தவறி கூட பாரதிதாசனை ஏற்கவில்லை அப்படின்னு விசில் மேடையில போய் என் பாட்டம் பாரதி வந்து அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அவர் வந்ததுனால தான் இது அப்படின்னு கேட்ட நீங்க ஏன் பாரதிதாசனுக்கு ஒரு மேடை அமைக்கல அப்படின்னு கேட்கிறாரு. பாரதிதாசன் வந்து தன்னுடைய பெயரே பாரதியாருக்காக பாரதிதாசனை மாற்றிக்கினவர். அவர் வந்து என்ன ஆகுறாருன்னு சொன்னா பாரதிதாசனா இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் வந்து மிகவும் அதாவது திராவிடத்துக்கு சித்தாந்தத்திற்கு ஆதரவா இருந்தது. இந்த விசில் மேடைகள் அமைப்புல பாரதியாருக்காகவே தன்னுடைய பெயரையும் அந்த அளவுக்கு மாத்திக்கின ஒரு பாரதிதாசனுக்கு நீங்க வந்து ஏன் விழா எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கணுங்க நீங்க. ஆனா என்ன பண்றீங்க? நீங்க பாரதியாருக்கு மேடை போட்டு என்னை பேச அழைத்திருக்கிறீர்களே, ஒரு முறையேனும் பாரதிதாசனுக்கு இது போல விஜய் மேடை போடுவீர்களா? அவங்க போராடுறதுதான் அரசியல் இருக்கு. ஈழ போராட்டத்தை ஒருபோதும் ஈழ போராட்டத்தையும் சரி அந்த ஈழ படுகொலையிலும் சரி அவனுங்க வந்து எவ்வளவு அதாவது அவ்வளவு ரசிச்சு கொண்டாடினானுங்க. அங்க இருக்கிற அந்த விசில் மேடையில் இருக்கிற அந்த 3% இருக்கிற அந்த பார்ப்பனர்கள் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து அந்த ஈழத்தை பத்தியான புரிதல் என்ன, ஈழத்தை பத்தியான அந்த அரசியல் தெளிவு என்ன, அந்த ஈழத்தை பத்தியான ஒரு அனுதாபம் அவங்க கிட்ட இருக்குமா? எவங்கிட்டயுமே இருக்காது. அங்க போயிட்டு உன்னுடைய பார்ப்பனை கடப்பாரத்தை கொண்டு வந்து பிராமண கடப்பாரையை கொண்டு வந்து திராவிடத்தை இடிக்கிறேன்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு பிராமண கடப்பாரை கொண்டு வாங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். திராவிட இயக்கங்கள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதை காட்ட முடியாது. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக திருப்பணும்? ஏன் இவன் ஈழ அரசியல் பேச மாட்டான்? ஏன் இவன் புலிகளை ஆதரிக்க மாட்டான்? ஏன் இவன் பாரதிதாசனை ஏற்க மாட்டான்? சிக்கல் எங்க இருக்கிறது? இங்கயா? இங்கதான் பூரா போற
மொத்தமாக அந்த ஸ்பீச் வந்து ஒரு 10-12 நிமிஷம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே காலி பண்ணிட்டாரு. டோட்டலாக இவனுடைய அரசியலே வந்து இந்த மொத்தமாக இந்த 15 வருஷம் அரசியலில் இவனுடைய வரலாற்றே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அந்த ஸ்பீச் இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. கடைசியாக ஒன்றுன்னு சொன்னால், அதாவது அதில் வந்து பெரியார்கள், அதாவது இவங்களுடைய பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வச்சுருந்தாங்க. திருமாவை வச்சுருந்தாங்க, அப்புறமா ராமதாஸை வச்சுருந்தாங்க. இதை பற்றியும் பேசியிருந்தாரு. கடைசியில் காளிமுத்து, இவர் சீமானுடைய மாமனார் காளிமுத்து. இப்போ காளிமுத்துன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னால், சட்டசபையில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ இவர் சபாநாயகராக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீர்மானம் போடுறாங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும், அதாவது மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. இதை வந்து இந்த தீர்மானத்தை வந்து இது பண்ணவர் வந்து அப்போ சபாநாயகராக இருந்த காளிமுத்து. அவரும் பெரியார், அதாவது பிரபாகரனும் பெரியார், இவரு தமிழ் பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து அந்த பேரை வந்து நான் இது கலங்கப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறானுங்கன்னா இவனுங்க ஒரு 50 ஃபோட்டோஸ் எடுத்து செலக்ட் பண்ணி எத்தனை பெரியார் இருந்தாங்களோ அப்படி இவங்கெல்லாம் நமக்கு பெரியார்கள், இவரில் பெரியார் தான் பெரியார் கிடையாது, இந்த ஈவே ராமசாமி வந்து பெரியார் கிடையாது, இவங்கெல்லாம் பெரியார் அப்படின்னு. இதில் ஒரு முரணான விஷயம் என்னன்னா, பிரபாகரனும் பெரியார், பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து தூக்கு போடணும் அப்படின்னு சொல்ற ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜெயலலிதாவால தீர்மானம் கொண்டு வந்த காளிமுத்துவும் பெரியார். இது என்ன முரணு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. மொத்தமா செம்மையான ஒரு சம்பவம் பண்ணாரு. நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த ஸ்பீச்சை கேட்டு பாருங்க. ஆளு ஷானவாசு, சாட்டை துரைமுருகனும் சரி, இடும்பவனம் கார்த்தியும் சரி, அவனுங்க அந்த முகத்தை பார்க்கணும் அவனுங்கள. அதாவது இதுக்கு பதில் சொல்றன்ற விதத்துல பல நாம் தமிழர் கட்சி வந்து பல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க அவனுங்க போடுறதுமே ஃபுல்லாவே ஒரு அவதூறு பேச்சுங்க தான். அவனுங்க வந்து நேரடியா இந்த மாதிரி ஒரு மேடையில, அறிவார்ந்த ஒரு மேடையில உட்கார்ந்து அவங்களால ஒரு நியாயமான தர்க்கம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுங்க பண்ற அரசியல் அந்த மாதிரியான ஒரு அரசியல், வெறுங்கரண்டி அரசியல், வெறும் கரண்டி தான். 15 வருஷமா வெறும் கரண்டி தான். அதாவது அண்ணா சொல்லுவாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கவனமா பேசணும், என்ன வேணா பேச முடியாது, அதனால எண்ணெய் வச்சிருக்கிற கரண்டி அது டிஎம்கேன்றதும் சரி. அப்போ எண்ணெய் வச்சிருக்கிற கரண்டி பார்த்து தான் ஆட்சி பண்ண முடியும். இப்போ விசிகாவும் பொறுப்புல இருக்கிறாங்க. இனி 15 வருஷமாவது உன்னால ஒரு எம்எல்ஏவாவது ஆக முடிஞ்சுதா? ஒரு கவுன்சிலராவது தகுதி கிடையாது, உங்களுக்கு வக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்ற 2026 சீமான் வந்து ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு நீ வந்து சட்டசபைக்கு உள்ள போகணும். அப்போ சட்டசபைக்கு போறதும் நீ முதலமைச்சர் ஆகுறதும் உன்னுடைய குறிக்கோளே கிடையாது. இதை தம்பிகள் வந்து எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. இவனுடைய அரசியல், இந்த சீமானுடைய அரசியல் என்னன்னா, இதை அதிமுக கிட்டையும் பிஜேபி கிட்டையும் பணம் வாங்கின்னு தமிழ் தேசி என்ற போர்வையில என்ன பண்றதுன்னு சொன்னா இந்த டிஎம்கேவை வந்து எதிர்க்கிறது தான் இவனுடைய வேலையே. நீங்க எடுத்துக்கங்க, 15 வருஷமா என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கான். ஆட்சிகளை குறை சொல்ற வேலை தான் இவன் வந்து. நீங்க கவனிச்சிங்களா, போன அதிமுக ஆட்சியிலையும் டிஎம்கே பத்தி தான் குறை சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு எப்படி நேரு வந்து பிஜேபி காரன் குறை சொல்லிட்டு இருக்கானு, இந்திரா காந்தியை குறை சொல்லிட்டு இருக்கானுங்களோ, இவனுங்க இத்தனை 13 வருஷமா பிஜேபி இருக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம், எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி தான் காரணம் சொல்ற மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா, போன ஆட்சியில 10 வருஷம் ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியிலும் தொடர்ந்து டிஎம்கே பத்தி தான் குறை சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து இவனுடைய அரசியல் என்னன்னா வாங்கி சாப்பிட்ற வேலை தான், அதாவது கிடையாது. மொத்தமா அண்ணன் ஆளு ஷானவாஸ், விசிகாவின் துணை பொதுச் செயலாளர், தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சில்லற பசங்களை எல்லாருமே கதற வச்சிருக்கிறாரு. எல்லாருமே தொடர்ந்து வந்து ஆளு ஷானவாஸுக்கு எதிராக வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல. இது வந்து ஒரு தரமான சம்பவம். நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் அரசியல் தெளிவோடு இருந்தாவே இவன் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் என்னன்றதை அவருடைய வரலாற்றையே வந்து ஒரு 15 நிமிஷத்துல வந்து சொல்லி முடிச்சிட்டார், சம்பவம் பண்ணிட்டார். நீங்க அந்த ஸ்பீச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாம் தமிழர் கட்சிகள் வந்து இந்த வீடியோ இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் கதறிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கதறல் வந்து கேட்குது.
இந்த மாதிரி தரமான சம்பவங்களை பண்ணி நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அரசியல் அவனுங்களுடைய வீரியத்தை வந்து குறைக்கணும். அவனுங்க வந்து ஈக்குவல் டு பிஜேபி. அவனுங்க வந்து பிஜேபி என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை பிஜேபியால் டைரக்டாக செய்ய முடியலன்றதுனால இவன் வந்து மாறு வேஷம் போட்டுன்னு வந்து அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறேன், அதுக்கப்புறமா வேற என்னென்னவோ கதை அழைப்பான். ஆனால் பூராவே பார்த்தா இவன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இங்கே இந்த திராவிட கருத்தியலை மழுங்கடிக்கிறதுக்காக பிஜேபியால் குருமூர்த்தியால் இவன் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த சீமா. இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.